ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு எதை பற்றி நான் சொல்லித் தர போகிறேன்னா, அதாவது இந்த ட்ரக்கில் உள்ள ஏர் கண்டிஷ்னர் எப்படி வேலை செய்யுது, அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் விஷயம், இந்த ஏர் கண்டிஷ்னர் என்ன செய்யுதுன்னா, அது வண்டிக்கு உள்ளே இருக்கிற வெப்பத்தை எடுத்து வெளியே விட்டுரும். அப்புறம் நல்லா குளிர்ந்த காற்றை வண்டிக்குள்ளே ஊதி விட்டு வண்டியை கூலிங்காக வச்சுக்கிடும். இது வண்டி உள்ளே உட்காந்து ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கோ, அப்புறம் அவங்க கூட சீட்டில் உட்காந்துருக்க கஸ்டமர்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வசதியான ஒரு சொகுசான ஒரு பயணத்தை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. வண்டிகள் நிறையா லாரிகளில் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் என்னெல்லாம்னா, ஒரு கம்ப்ரஸர், ஒரு கண்டென்சர் இருக்கும், ஒரு ரிசீவர் ட்ரையர் இருக்கும், ஒரு எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்கும், எவாப்ரேட்டர் இருக்கும், ஒரு ப்ளோவர் ஃபேன் இருக்கும். அதாவது இது எப்படி செயல்படுது ஏசி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதாவது கம்ப்ரஸர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி விடுங்க, அதனால தான் அது கம்ப்ரஸர். கண்டென்சர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டென்சர் என்ன பண்ணோம்னா, அது அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸை குளிர வைத்து லிக்யூடாக ஆக்கும். அதை ரிசீவர் ட்ரையர் வாங்கிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய தூசி ஈரம் எடுத்துரும். ரிசீவர் ட்ரையரு தூசியும் ஈரத்தையும் எடுத்துட்டு அதை எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு அனுப்புவோம். அப்போது இது கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தமாக வரும்ல, அதில் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை எக்ஸ்பென்ஷன் வால்வு என்ன பண்ணோன்னா குறைச்சி விட்ரும். அதனால தான் அது எக்ஸ்பென்ஷன் வால்வு. குறைச்சி விட்டுட்டு அதை என்ன பண்ணோன்னா, எவாப்ரேட்டர் இருக்குல்ல, எவாப்ரேட்டரு வாகனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துரும். அதுக்கப்புறம் ப்ளோவர் ஃபேன் இருக்கும், அது என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் அந்த அழுத்தம் குறைஞ்ச அந்த குளிர்ந்த காற்றை இழுத்து வண்டிக்குள்ளே விடும், வண்டிக்கு உள்ளே ஊதி விடும். டிரைவர்கள் கஸ்டமர்கள்லாம் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சீட்டு பகுதிகளில் ஊதி விட்டுரும். ஊதி விட வண்டி உள்ள கூலிங் அதிகமாகும். அவங்களுக்கு தேவையான அளவு கூலிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் அவங்களுக்கு ஒரு சொகுசான ஒரு பயணம் கிடைக்கும். இதில் நான் உங்களுக்கு இந்த பாடத்துலேருந்து ஒரு 4 சின்ன கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். முதல் பிரச்சனை, கூலிங் ஆகலைன்னா என்ன காரணமாக இருக்கும்னா, அதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் லோவாக இருக்கலாம். அப்புறம் இந்த ஏர் உள்ளே வரக்கூடிய காற்று குறைவாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சாத்தியமான காரணம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த ப்ளோவர் ஃபேனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சூடான ஏரு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை, அப்போ என்ன மாதிரி ஃபால்ட்டாக இருக்குன்னா, அதுக்கு ஒரு சாத்தியமான காரணம் கம்ப்ரஸரில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அல்லது கண்டென்சரில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. அப்புறம் வண்டி ஓட்டும்போது சத்தம் வருது அப்படின்னாலும் நீங்கள் ஃபேனையும் அல்லது பெல்ட்லேயும் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சாத்தியமான காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு
அடிப்படையான ஒரு பராமரிப்பு டிப்ஸ் தரேன். என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கேஸ் லெவலை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது கேபினில் ஏர் ஃபில்டரு, கண்டென்சரு இதையும் டஸ்ட்டு எச்சில் ஃபில்டர் சுத்தம் செய்யணும். இதில் இருக்கக்கூடிய அப்புறம் வந்து இதில் இன்ஸ்பெக்ட் பெல்ட்ஸு, கம்ப்ரஸர், கிளட்ச் அண்ட் ஒயரிங். ஓகே, உங்களுக்கு ஒரு 4 கேள்வி கேட்குறேன். இதுலேருந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தான். வாட் டஸ் த கம்ப்ரஸர் டூ? அது கம்ப்ரஸர் என்ன செய்யுது? இதில் ஒய் இஸ் த கண்டென்சர் ஹாட்? ஏன் கண்டென்சர் சூடாகும்? அது ஒரு கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி வந்து, ஏதாச்சும் ஒரு சிம்டம், அதோட லோ ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிம்டம், ரெஃப்ரிஜரண்ட் லோவாக இருந்தால் என்ன மாதிரி காரணம் இருக்குங்கிறத ஏதாச்சும் ஒரு அறிகுறியை நீங்கள் இதுக்கு பதிலாக சொல்லணும். 3வது கேள்விக்கு வாட் பார்ட் கிவ்ஸ் அவுட் கூல் ஏர்? எந்த பகுதி குளிர்ந்த காற்றை வெளியே விடுது? அதுங்கிறதையும் 4வது கேள்விக்கான பதில்.